கேர்லி ஹேரை வந்து ஏன் நீங்கள் கோம் பண்ண மாட்டீங்க, கேர்லி ஹேரை நீங்களாம் நினச்சிக்கிறீங்க, அதை கோம் பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. ஏன் எங்கள் அம்மா கூட அப்படி தான் சிக்கு உடச்சி சீவணுன்றாங்க. நான் வந்து ஃபிங்கர் டீடாங்கிளிங் தான் பண்ணுவேன். இன்றைக்கி உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்தோ இருங்க, மின்டி ஹர்ப்ஸோட இந்த டீடாங்கிளிங் கோம்பு இருக்கு இல்லையா, அது போட்டு நான் சீவி இருக்கேன். இப்படி தான் இருக்கும். கேர்லி ஹேரை நீங்கள் சிக்கு உடைச்சிங்க அப்படின்னா இப்படி ஆகிடும். கையால் டீடாங்கிள் பண்ணாமல் நீங்கள் விட்டிங்கன்னா இப்படி புஃப்னு ஆகிடும். இதை நீங்கள் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்படி இருக்கும் உங்கள் முடி. ஸோ வந்து கேர்ள்ஸை நேச்சுரலாக கேர்ள்ஸாக விட்டிங்கன்னா அது நல்லாயிருக்கும். நீங்கள் எப்போயாவது இப்படி கோம் பண்ணுறீங்கன்னா இப்படி தெரியும், ஒரு புஷ் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து அன்டைமபிள், கொஞ்சம் கஷ்டம். அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து கேர்லி ஹேர்ஸை கேர்ள்ஸ் மெயின்டைன் பண்ணிங்கன்னா அழகாக இருக்கும். இந்த முடியோடு எப்படி வெளியில் போகிறதுன்னு எனக்கு தெரியல. அதனால் இப்போ நான் எண்ணெய் வச்சு சீவ போகிறேன், வேறு வழி இல்லை. நெக்ஸ்ட்டு கேர்ள்ஸ் அப்டேட் பண்ணும்போது நான் உங்களுக்கு வீடியோ இல்லை ஃபோட்டோ எடுத்து காட்டுறேன்.